வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்குங்க. வைல்டு கார்டு நாக் அவுட் தாங்க அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒன்று வரும். என்னத்துக்காக அதுன்னா, வெளியில் போனவங்க 2 பேர் உள்ளே வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, 2 பேரை வெளியில் அனுப்புவாங்கங்க. அது ஒரு டாஸ்க்கு மாதிரி இவங்க ஒரு கேம் மாதிரி பண்ணுறாங்க. பட் வந்து எப்போவுமே நாமினேட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு பதிலாக இந்த மிட் வீக் எவிக்ஷன் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக இது ஒன்று பண்ணுறாங்கன்னு அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போத்துலேருந்தே வந்து முத்துக்குமாருக்கு வந்து பயம் வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். உடனே அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து இந்த 14 நாட்களுக்கு ஒன்றா இவ்வளோ நாள் செஞ்சதை வச்சு இன்றைக்கி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு. பாருங்கள், திரும்பவும் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவரால் அலைன்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவலாக எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு உண்மை ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எத்தனை தடவை தான் விஜய் சொல்கிறாரு, பிக் பாஸ் சொல்கிறாங்க, கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க, வெளியில் எவிக்ட் ஆகி போகிறவங்களும் சொல்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு அவர் மைண்ட் செட் பண்ணியிருப்பார்ல, ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அவனோட பிளான் என்னன்னா, யார் டிபெண்ட் பண்ணி அடிச்சு ஒரு ஜாக்லின் ஒன்று பண்ணிட்டு இருந்தா அதை விட்டு வெளிச்சமாக சொல்லி, அது விலங்குகளை விட ரொம்ப மோசமான ஹேபிட்டுங்க. விலங்குகளுக்கு கூட அப்படிலாம் செய்யாது. விலங்குகளாவது பசிக்கும் போது தான் வேட்டையாடும். அவன் வந்து 24/7 வேட்டையாடிட்டு இருக்கிறான். என்னன்னா எப்படின்னா நியாயம் தர்மம் இருக்கணுங்க. இவன் ஜெயிக்கணும்ன்றது மற்றவங்களை ஏறி அது மேலே அடிச்சு அவங்களை காலி பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணி காலி பண்ணுறதுல முத்துக்குமார் நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்படிதான். இவங்க 2 பேரும் நேர்மைக்கு எதிர்மறையானவர்கள். அறத்தை பற்றி பேசுவாங்க, அவ கேட்டா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுவா. இப்படிதான். ஆமாம், ரொம்ப டீசெண்டாக யார் உள்ள கேம் ப்ளே பண்ணுறானால நமக்கு தெரியும். சௌந்தர்யாவும் அருணும் தான். பார்த்தீங்கன்னா அருண்லாம் ரொம்ப டிசர்வ் தான் சொல்லலாம், அட்லீஸ்ட் டாப் 5க்குள்ளே வர்றதுக்கு. ஏன்னா மேற்கொண்டு அவர் எஃபர்ட் போட விடாமல் எல்லாமே தடுத்து அவர் கேம் வேறு மாதிரி ரூட்டு போயிடுச்சு. அதனால் அவருக்கு வந்து அந்த கப்புக்கான ஒரு அர்ச்சனை பண்ண மாதிரி இவரால் பண்ண முடியல. அது பண்ண முடியலன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபேக்ட்ரி வித் லேபரில் ஒரு பிரச்சனையாச்சு. அந்த லேபரை வந்து வேறு மாதிரி வெளியே, அது தீபக்கும் முத்துக்குமாரும் தான் அது மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. அதனால் வந்து அது ஒரு பிரச்சனையில் அதுலேருந்து வந்து நம்ம ஆள் வந்து டவுன் ஆகிட்டாரு. யார்? அருண் பிரசாத். ஸோ அதனால தான் அவரை வந்து இப்போ மறுபடியும் வைண்ட் ஆன் பண்ணியிருக்காரு. எப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா டிசர்வ் தான் கப்புக்கு. ஏன்னா அவங்க வந்து ரூல் பிரேக் பண்ணலைங்க. திரும்ப நம்ம வீடியோவில் சொல்கிறோம், ரூல் பிரேக் பண்ணல. பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஒபே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒபே தான். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள தலைவர் யாருன்னா பிக் பாஸ் தாங்க. அவர் ஒரு ரூல் போடுறாருன்னா அதை மீறி ஒரு ரூல் போட்டுன்னு விளையாடிட்டு ஃபோர்ஜரி கேம் விளையாடுறவங்க தான் மற்றவங்க எல்லாருமே. முத்துக்குமார், ஜாக்லின், மஞ்சரி எல்லாருமே அப்படி தான் விளையாடினாங்க. ஸோ இதுக்கு தலைவனாக இருக்கிறது முத்துக்குமார் தாங்க. அப்போது ரூல் பிரேக் பண்ணாமல் அவங்க பிக் பாஸ் சொல்கிறத கேட்டு யார் மனசையும் ஹர்ட் பண்ணாமல் அப்படியே தெரிந்தும் தெரியாமலும் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சத்தமாக பேசிட்டா கூட அந்த சௌந்தர்யான்ற அந்த பொண்ணாகட்டும் இல்லை அருண் ஆகட்டும் 2 பேருமே வந்து உடனே சாரி சொல்லி அதை கன்சோல் பண்ணி திரும்பவும் அந்த தவிர திரும்ப அது வராமல் பார்த்துக்கிறது தான். அப்படின்னு பார்த்தாக்கா இது வரைக்கும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை சௌந்தர்யா. காலையில் ஃபஸ்ட் ப்ரோமோவில் கூட ஜாக்லின் அதை அடையாளப்படுத்தியிருப்பாங்க. நம்ம கோடு போட்டு பெரிய கோடு போட்டு க்யூட்னஸ்னால அவங்க தப்பை மறைச்சிடுறாங்க. அம்மா, நீ பண்ணாத தப்பே இல்லை ஜாக்லின், நீ வந்து அவங்கள சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு தான் இதுலேயும் சொல்கிறோம். ஸோ இப்படி தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு இப்போ வெளியிலேருந்து வராங்க வச்சுக்கோங்க. இப்போ தர்ஷா குப்தா வராங்க அப்படின்றது கன்ஃபார்ம். இன்னொருத்தர் யாருன்றது நமக்கு தெரியல. ஸோ இவங்க வந்து 2 பேரை எவிக்ட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கான கேமும் உள்ள நடக்கலாம். யார் அந்த 2 பேர் வெளியே போவாங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்களுடைய கணிப்பு பிரகாரம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுற பிரகாரம் 2 பேர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா ஒன்று பவித்ரா போகிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படி மீறி இவங்க, ஏன்னா ஏற்கனவே போன வாரம் வந்து எவிக்ட் பண்ணது ஒரு மஞ்சரியும் ராணுவம் எவிக்ட் ஆனாங்க. ஏன்னா வந்து அந்த வீக்கெண்டுனாவே சொல்லுவாங்க, ஏன்னா 2 பெண்களை அனுப்பக்கூடாதுன்னு. ஸோ இப்படியே வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி 2 பேர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இவங்க தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்ன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். முத்துக்குமாருக்கு வந்து நிறைய பேர் வெளியில் சப்போர்ட் பண்ணுங்க. முத்துக்குமாரை யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீங்கள்லாம் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறீங்க, இவங்க வந்து சௌந்தர்யாவோட பிஆர். ஏங்க, ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அட்மையர் ஆகிறோம். இப்போ ரஜினியோட ஃபேன்ஸு, கமலோட ஃபேன்ஸுன்னு சொல்லலை, இப்போ ரஜினிக்காக பேசுகிறோம், எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நாங்கள் பேசுகிறோங்க. அதுவும் வந்து பிடிச்சவங்களன்றதை விட இது வந்து சினிமா கிடையாதுங்க, இது வந்து ரியாலிட்டி ஷோ. இதுக்குள்ளே யார் வந்து நம்மளோட கேரக்டர் நம்மளை அந்த கேரக்டர் வந்து நம்மளை அதிகமாக வந்து ஈர்க்குது, அப்சர்வ் பண்ணுது,
நம்மளை அட்மையர் பண்ணுது அப்படின்றது தான் அங்கே வேணும். ப்ளஸ் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப நியாயமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பிடிக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல் கவுன் தான் அது, ஆனால் ஆஃப் தான் போட்டுட்டு வருவாங்க சௌந்தர்யா. அதில் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி போடுற மாதிரி போட்டுட்டு வந்திருப்பாங்க, அதாவது முட்டிக்கு கொஞ்சம் மேலே போட்டிருப்பாங்க. இதே ஜாக்லின் ரொம்ப மேலே போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது பவித்ரா ஜனனி எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தடவை அவங்களோட டிசைனர் வந்து 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு இது மாதிரி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து சௌந்தர்யா காலையில் போட்டுட்டு வந்து எல்லார்கிட்டையும் கேட்பாங்க, இது நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இது நல்லா இருக்கா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கு, ஒயிட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஜாக்லின் வந்து அந்த விஷயத்தை ஒரு தடவை சொல்லிட்டு உடனே அவாய்ட் பண்ணி முத்துக்குமார் கிட்ட டைவர்ட் பண்ணி அப்படியே திருப்பிடுறாங்க. முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, டபுள் மீனிங்கில் பேசுகிறார் ஒரு விஷயத்த, அதை மியூட் போடுறாங்க. பிக் பாஸ் டீமே மியூட் போடுது. இப்படி தான் முத்துக்குமார் வந்து கேவலமாக பேசுகிறார் நிறைய விஷயங்கள். அதாவது அவர் ஒரு ராவாக ஒரு மாதிரி பேசிடுறாருங்க. அதெல்லாம் மியூட் போட்டு அவரை வந்து சேஃப் ஜோன்லேயே கூட்டிகிட்டு போகுது விஜய் டிவி. ஏங்க உள்ள சரி 100 நாள் வச்சு அனுப்பிடுவீங்க, வெளியில் வந்து இவ்வளோ பெரிய பரந்த உலகத்தில் இது மாதிரி டபுள் மீனிங் பேசுனாங்கன்னா அவரோட நிலைமை என்னன்றதை கொஞ்சம் நினச்சி பார்த்துங்க. இங்கே உள்ள திருத்தி அட்லீஸ்ட் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு திருத்தி வெளியில் கொண்டு வாங்க அவரை. அவருக்கு வந்து கப்புக்கு டிசர்வ் இல்லைன்றதை தான் இதில் நாங்கள் சொல்ல வரோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ரயான் பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை சொல்வான், உனக்கு நல்லா இருக்குது ஆனால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத நீ பார்த்துக்க. அதுதான் ஒரு கோட் வேர்டு. ஒரு ஃப்ரெண்டு ஆஸ் அ ஃப்ரெண்டாக மற்றவங்க பார்வைக்கு, அதாவது உள்ள கண்டஸ்டன்ட்டு நீ உட்காரும் போதெல்லாம் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது, ஸோ அதை யோசிச்சிக்கோன்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக அவர் பேசியிருக்காரு. உடனே அவங்க போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஃபுல் மேக்ஸில் வந்து உட்காந்துட்டாங்க. அது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவங்களோட அந்த பண்பாடையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏங்க ஒரு ஃபேஷன் ஷோவில் ஒரு என்ன சொல்ல உலக அழகியாக இருக்கட்டும், யூனிவர்சல் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறனா கூட எல்லாத்தையும் பார்த்து இந்த இதுக்கு இவங்க தகுதியானவங்கன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த சின்ன ரியாலிட்டி ஷோவும் இதே மாதிரி தாங்க. உலக மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. இதுக்குள்ளே ஒருத்தரோட கேரக்டர், ஒருத்தவங்களோட புரிதல், ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் ப்ளஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாழணும்னு சொல்லி தான் இதுக்கு ஒரு இதுவே. வாழணும்னா என்ன, பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. இவங்களோட நீங்கள் எப்படியெல்லாம் வாழ போகிறீங்க, இதால் வர கிளாஷ், இதை எப்படி நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி வெளியில் வர போகிறீங்க அப்படின்றது தான். இதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறது யாருன்னு பாருங்கள். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் சொன்னாதான் உடனே பிஆர் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து பிஆரே இல்லையா, ஆனால் வந்து இதை வந்து விஷால் அண்ட் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்களை பிஆர்லாம் விற்கல போலன்னு. ஆனால் சொல்கிறாரு மேனேஜருக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஒரு மேனேஜர் இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம பேசணும், இவ்வளோ கொடுக்கணும்னு ஜாக்லின்கிட்ட இவர் பேசுகிறாரு. எங்கள் தவளை தான் வாயில கெடுன்றது தெரியுதுங்களா? ஏன்னா நீ பொய் சொன்ன முத்துக்குமார், அதனால் நீ ஏன் உனக்கு கக்கற நீ? ஆமாம், எப்போவுமே வந்து ஒரு பொய்யை வந்து மறைக்கவே முடியாதுங்க. பொய் வந்து அது என்னதான் பண்ணாலும் வெளியில வந்துடும். அதனால இவர் ஒரு பொய்யனாவும் இந்த இதுல இருக்கிறாரு. மஞ்சரி ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரீ நாமினேஷன் தான். அந்த ஜோன் வரும்போது பிக் பாஸே பேசுறாரு. ஏன்னா எல்லாருமே நாமினேஷன்ல இந்த தடவை வந்துருவாங்க. பிக் பாஸ் ஒவ்வொருத்தருகிட்டையும் பேசுவாரு. ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்ததை பத்தி, வீட்டுக்குள்ள நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ள இருந்ததை பத்தி பேசுறாங்க. சௌந்தர்யா மட்டும்தான் வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்றத பேசுறாங்க. என்ன ஒரு ஹைலைட் பாருங்க. இல்ல இதுல ஹைலைட்னா ஒவ்வொருத்தர் கருத்தை சொல்லுவாங்க. பிக் பாஸ் கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா ஃப்ரீ நாமினேஷன்ல தான் சொல்லுவாங்க. உள்ள போயிட்டு இது நாமினேஷன் எல்லாரும் நாமினேட் ஆயிட்டீங்கன்றதுனால ஓப்பனா அவங்க ஒவ்வொருத்தர் கருத்தை சொன்னாங்க. எல்லாம் பேசி முடிச்சு ஃபைனலா வந்து சௌந்தர்யா பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி பவித்ரா கேட்பாங்க, நான் பேசிட்டானே, அவங்க சொல்லுவாங்க இல்ல நீங்களே பேசுங்கன்ற மாதிரி ஆக்ஷன்ல சொல்லுவாங்க. ஏன்னா பவித்ரா வந்து இவ எது பேசினாலும் ஐ மீன் நம்ம சௌந்தர்யா எது பேசினாலும் அப்படியே காப்பி டு பேஸ்ட். இதுதான். ஆமா, பவித்ரா வந்து டைரக்டா, ஏன்னா அது என்ன சொல்றது, கொஞ்சம் இன்னசென்ட்டா என்னன்னு தெரியாது. ஒருத்தர் பேசினா ஒருத்தர் திட்டுனா உடனே திருப்பி பண்ணிடும். ஆனா முத்துக்குமாரும் பயங்கரமான காப்பி கேட். முத்துக்குமார்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாரு. லாஸ்ட்ல சௌந்தர்யாலாம் பேசி முடிச்சு நல்ல அப்ளாஸ், எல்லாரும் ஆளு பேச முடிக்கிறாங்க, நல்லா பேசுறான். உடனே வந்து பிக் பாஸ் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து மக்கள் வந்து என்ன பாக்குறாங்க, என்னையா இன்னும் மேனிபுலேட் பண்ணி தான் நீ விளையாடுவியா, உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. அதுக்கு தான் இவன் கேட்டான் தைரியம் இல்ல அப்படின்ற மாதிரி. ரயான் கேட்டதுல தப்பே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி பிக் பாஸ் பேசும்போது இன்டராக்ட் பண்றாங்க அவங்க. அதாவது அவங்களோட டவுட், அவங்களோட புரிதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான்
ஃபோன் காலில் அவங்க பண்ணது, சௌந்தர்யா பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதே மாதிரி பிக் பாஸ் பேசும்போது அவங்க கேட்குறாங்க, பிக் பாஸ் அப்போ நாங்கள்லாம் மக்களை கவர்ந்ததை பற்றிலாம் பேச நான் கவர்ந்திருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அதுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வெளியில் வந்து பாருங்க அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபைனல் வீக்கில் தெரியும் உங்களுக்கு வெளியில் வந்து பார்க்கும்போது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும்போது உடனே ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இவ இப்படி தாண்டா எதையாவது ஒன்று பேசி இப்படி பண்ணிடுறாடா அப்படின்னு. ஏங்க அந்த பொறாமை? அவங்களுக்கு அது அழகாக இருக்குது, அவங்களுக்கு அது இயல்பாக வருது. ஓகே, இப்படி பார்த்துட்டு எல்லா வேலை முடிஞ்சது. அதான் முத்துக்குமாருடைய வன்மம் அதிலே தெரிந்து பாருங்க, டக்குன்னு சௌந்தர்யான்னு. அடுத்தது உடனே பார்த்தீங்கன்னா வெளியே அந்த முடிஞ்சு பிக் பாஸ் அன்றாட வேலைகளை பார்க்கலான்னு சொன்ன உடனே வந்து அவன் என்ன ஆரம்பிச்சான், இவளை கூப்பிட்டு சொல்கிறான், பவித்ரா நீ பெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு போயிட்டான் முத்துக்குமார். ஏங்க நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் பிஆர் பணம் வாங்கிட்டு நீங்கள் பெய்டு பண்ணிட்டு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க, அது மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இது எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், எங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதனால் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து லேட் ஆகுதுன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சமையல் வேலையை முடிச்சுட்டு, வீட்டில் எல்லாரையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீடியோ போடுறோங்க. நீங்கள் வந்து பிஆர் அப்படிலாம் சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னும் எங்களுக்கு மானிட்டைசேஷன் கூட ஆன் ஆகலைங்க. எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் பண்ணுறோம். மானிட்டைசேஷன் ஆன் ஆகலை அதெல்லாம் கிடையாது. யார்கிட்ட இருந்தோ காசு வாங்குற அளவுக்கு நாங்கள் பெரிய ஃபெமிலியரோ பாப்புலரோ கிடையாதுங்க. நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, நம்ம காசு வாங்கிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசனில் ஒரு தவறு நடந்தது, அதை சுட்டி காட்டுறோம். எங்களுடைய கருத்து அதை அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. லாஸ்ட் சீசனில் வந்து பிரதீப் ஆண்டனி அந்த தவறு நடந்துட்டு அவரை வெளியில் அனுப்புனாங்கல்ல, அதாவது ஃபேக் அலிகேட் பண்ணி. அதனால தான் நாங்கள் அதுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்ம பேசணுமே, நம்மளோட ஆதங்கத்தை சொல்லணும். எங்களுடைய கருத்து வந்து இன்னைக்கு ஒரு 2000 பேர் பார்க்குறீங்க, 1500 பேர் பார்க்குறீங்கன்னா அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டடாக ஆரம்பிச்சது தாங்க இது, மற்றபடி வேற அது மாதிரி உள்நோக்கங்கள் எதுவுமே கிடையாதுங்க. காசு வாங்கிட்டு தப்பா பேசுறதுக்கு கிடையாதுங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோவில் இன்னைக்கு இப்போ இதுவரை லைவ்ல என்னன்றதை அப்டேட் பண்ணிட்டேன். மீண்டும் வந்து இன்னும் ப்ரோமோவை பார்த்துட்டு எப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.